மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய திமுகவின் நட்சத்திர பேச்சாளர் குடியாத்தம் குமரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். மிகப்பெரிய துயரம் கரூர் சம்பவம். அந்த குறித்த சிபிஐ விசாரணை இப்போ நடந்துட்டு இருக்கு. அதோட முக்கிய கட்டமா பார்த்தோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் டெல்லிக்கு அழைக்கப்பட்டு அந்த விசாரணை முதற்கட்ட விசாரணை நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ சென்னைக்கும் திரும்பியிருக்காரு. இந்த விசாரணை வந்து ஒரு 8 மணி நேரம் நடந்தது. 100 கேள்விகள் கேட்கப்பட்டது. இப்படி பல தகவல்கள் இருக்கு. இந்த விசாரணை குறித்து உங்களோட கருத்து என்ன? மேடம், இந்த கரூர்ல 41 பேர் விஜயனுடைய அந்த வாகன பரப்புரையில கூட்ட நெரிச்சல 41 பேர் இறந்து போனாங்க. அதுக்கு உரிய விசாரணைய மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள், அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் உரிய விசாரணை கமிஷனை ஒரு நியமிச்சார். ஓய்வு பெற்ற நீதிபதி ஒரு அம்மையார். அவங்க நல்லா விசாரணை பண்ணாங்க. தமிழ்நாடு காவல்துறை கூட ரொம்ப சீரியஸா விசாரணை பண்ணாங்க. ஒரு வீட்டுக்கு போய் விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது நல்ல விசாரணை போயிட்டு இருக்கு. விஜய் தான் டிவிகே தலைவர் நடிகர் விஜய் தான் எனக்கு தமிழ்நாடு அரசின் மீது எனக்கு நம்பிக்கை இல்ல, இந்த பழியை தூக்கி அப்படியே அரசாங்கத்து மேல போட்டார். விஜயனுடைய விஜயனுடைய அந்த அரேஞ்ச்மெண்ட் சரியா பண்ணல. கூட வரவங்க எல்லாம், அந்த மாவட்ட செயலாளர், அந்த புஷி ஆனந்தன், அந்த ஆதவர்ஜனா, இவங்க எல்லாம் வந்துட்டு சரியா, அந்த நிர்மல் குமார், இவங்க எல்லாம் வந்துட்டு சரியா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணல. இன்னொன்னு, போலீஸ் ஒரு இடத்துல வாகனத்தை நிறுத்துறாங்க, நீங்க இங்க நின்னு பேசுங்க, நாங்க அப்பதான் கண்ட்ரோல் பண்ண முடியும் கூட்டத்தை, முன்னால போகாதீங்கன்னு அவங்க டிஎஸ்பி சொல்றாரு. ஆதவர்ஜனோட தான் சொல்றாங்க, சார் முன்னால வண்டி எடுக்காதீங்க, இங்க நின்னு பேசுங்க, இங்கதான் எங்களுக்கு சேஃப்டி, நாங்க இங்கதான் பிக்ஸ் பண்ணிருக்கோம்னு. வேணும்னு வீம்புக்கு நீ சொல்ற இடத்துல நான் என்ன போறது, வண்டியை முன்னால விடுன்னு. இவங்க வண்டியை முன்னால போக அங்க இருக்கிற கூட்டம் இங்க இருக்கிற கூட்டம் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு மெர்ஜாயி போலீஸால ஒண்ணும் செய்ய முடியல. பாவம், இது இவங்க பண்ண தப்பு, விஜய் தரப்புல பண்ண தப்பு. விஜய் கிட்ட சொல்றாங்க, போலீஸ் இங்கதான் வண்டி நிச்சு சொல்றாங்க, விஜய் இல்ல வண்டி முன்னால் எடு, எல்லாம் விஜய் தப்பு தான் இது. அவங்க பண்ண தப்பு தான் 41 பேர் இறந்தாங்க. சரி, அதை கூட சிஎம் வந்துட்டு உடனே நைட் வந்தார். விஜய் உடனே அங்கிருந்து எஸ்கேப். சிஎம் நைட் வந்தாரு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அண்ணன் உதயா துணை முதலமைச்சர், நாளைய தமிழக மன்னன் உதயநிதி துபாயில இருந்து உடனே கிளம்பி வந்தாரு. மக்களை பார்த்தாங்க, அவங்களுக்கு என்னென்ன நிவாரணம் கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி ஒரு விசாரணை கமிஷன் தலைவர் தளபதி அறிவிச்சு போலீஸ் விசாரணை கமிஷன் நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா விஜய் வாலண்டரியா எனக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் மீது நம்பிக்கை இல்ல, தமிழ்நாடு போலீஸ் மீது நம்பிக்கை இல்ல, இவங்க அறிவிச்சிருக்கிற விசாரணை கமிஷன் கூட நம்பிக்கை இல்லை, எனக்கு சிபிஐ வேணும்னு கேட்டது யாருன்னு கேட்டா விஜய் தான் கேட்டது. தமிழ்நாடு கவர்மெண்ட் சிபிஐ கூப்பிடல, இது வந்து விசாரணை பண்ணுங்கன்னு. சிபிசிஐடி விசாரணை பண்ணாங்க, கிளீனா போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு சொல்யூஷன் வந்திருக்கும். விஜய் தான் போனார் சிபிஐ கிட்ட, எனக்கு சிபிஐ வேணும்னு சொல்லி விஜய் தான் போனது. நேத்து ஒரு சொல்யூஷன் வந்திருக்குன்னு சொன்னீங்க, அதான் என்ன சொல்யூஷன்? இன்னைக்கு அதுக்கு ஒரு வழி பிறந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு வழி பிறந்துட்டு இருக்கோம். இப்ப நீ சிபிஐ கேட்ட உன் பஸ் டெல்லிக்கு போக முடியாது. நீ எந்த பஸ்ல பேசும்போது 41 பேர் இறந்தாங்களோ அந்த பஸ் டெல்லிக்கு போக முடியாது. அது டெல்லிக்கு போனா 2 நாள் ஆகும். அதனால அந்த பஸ் டிரைவருக்கு அந்த பஸ்ஸையும் கைப்பற்றினாங்க, விசாரணை பண்ணாங்க. சிபிஐ விசாரணை பண்ணும்போது ஒரு சிலது முக்கியமான கேஸ் அவங்க டெல்லிக்கு தான் கூப்பிடுவாங்க. அதனால விஜய் டெல்லிக்கு கூப்பிட்டாங்க, அவர் டெல்லிக்கு போனாரு. சிபிஐ என்ன போலீஸ் ஸ்டேஷன், அது உட்காந்து 10 நிமிஷம் பேசி அமைக்கிறதுக்கு துருவே எடுத்துருவாங்க. அது சிபிஐனுடைய அந்த கேள்வி கேட்கிற டார்ச்சர் இருக்குது பாருங்க, அதை விட 3rd rate டார்ச்சர்னு சொல்லுவாங்க. லட்டி சார்ஜ் பண்ணுவாங்க, ஏரோப்ளேன் தூக்குவாங்க, பல போலீஸ் ட்ரீட்மெண்ட், பல ட்ரீட்மெண்ட், அதெல்லாம் கூட பார்த்துடலாம். ஆனா சிபிஐ விசாரணை பண்ணும்போது ப்ராப்பரா விசாரணை பண்ணுவாங்க. அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். 8 மணி நேரம்னா 8 மணி நேரம் தான். ஒரு சிலர் 3 நாள் அப்படியே லாக் பண்ணிடுவாங்க உள்ள. 3 நாள் உள்ள உட்கார வச்சிருவாங்க. 3 நாள் 4 நாள் அந்த சிபிஐ ஆபீஸ்க்குள்ளே தான் இருக்கணும். நீ அங்கதான் எல்லாமே. அந்த 4 நாள் ஒண்ணு அது இவங்க ஏதோ பரவாயில்ல, 100 கேள்வி கேட்டாங்கன்னா, ஆமா 41 பேர் இறந்திருக்காங்க மேடம், ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 41 பேர் இறந்திருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான நபர்கள் அங்கே காயமடைந்திருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம். இந்திய அரசியலில் இது ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம். அப்போ அவங்க விசாரணை பண்ணதான் செய்வாங்க. இது என்னவோ பெருசா என்னவோ, ஐயோ விஜய கூப்பிட்டுட்டாங்க, அது என்னவோ பின்னால RR மியூசிக் போடுறதுன்னா, இவர் என்னவோ சத்தியகிரக போராட்டத்துல கலந்துன மாதிரி, மகாத்மா காந்தி மாதிரி, இவர் என்னவோ தேசிய போராட்டத்தை கலந்துன ஆங்கிலேயர்கள் கைது பண்ணிட்ட மாதிரி,
41 பேர் உங்களுடைய அஜாக்கிரதை, உங்களுடைய கேர்லெஸ்னஸ், உங்களுடைய தலகணம், உங்களுடைய அகங்காரம், 41 பேர் கொன்னு புட்டீங்க. நீங்களே சிபிஐ வேணும்னு கேக்குறீங்க. இதே விஜய் ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னால சிபிஐ எல்லாம் வந்துட்டு பிஜேபியினுடைய கைக்கூலின்னு பேசுறாருன்னா இதே விஜய் தான். சிபிஐ வந்து பிஜேபியினுடைய கைக்கூலி. சிபிஐயா இருக்கட்டும், அமலாக்கத்துறை, ஐடி, மீதி இருக்கிற எலெக்ஷன் கமிஷன், இவங்க எல்லாம் பிஜேபியினுடைய கைக்கூலி. எனவே இந்த சிபிஐ நம்பிக்கை கிடையாது சொன்னது விஜய். என்ன மேடம்? அஜித்குமார் வழக்குக்கான அந்த போராட்டத்தப்போ பேசியிருந்தாரு. அப்ப பேசிட்டாரு இல்லீங்களா? ஆனா அதே சிபிஐ நீ போற, அதே சிபிஐ சிபிஐ அவன் தான் லட்டு மாதிரி காத்துக்கிறான் உன்னை எப்படி தூக்கலாம்னு சொல்லிட்டு. நீ எதுல சிக்குவன்னு அவன் கரெக்டா பாத்துக்கிறான் பிஜேபி. நீ சிபிஐ போனோம்னா உடனே குத்துட்டாங்க சிபிஐ. பலர் போயிடாங்க சிபிஐ வேணும்னு. இவரா போய் வாலண்டியரா சிக்கினாரு. சிபிஐல போனது நல்லதுதான். சிபிஐ போனது நல்லதுதான். அது ஆச்சுங்களா? சிபிஐ போனது நல்லதுதான். இவரா போனாரு. அவங்க அப்படிதான் 1 கோடி ரூபாய் மேடம். டெல்லிக்கு போயிட்டு வர்றதுக்கு 1 கோடி ரூபாய் செலவு. அந்த பிளைட்டுக்கு எல்லாம் வந்துட்டு எவ்வளவு வாடகை தெரியுமா? நேற்று பாருங்க சோசியல் மீடியால போட்டுருந்தாங்க. நைட்டு தங்கனாலே 15 லட்சம் ரூபாய். 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு 1 லட்சம் ஏர்போர்ட் லிக்கிறது கிட்டத்தட்ட 70 லட்சம், கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய். இவர் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு, டெல்லிக்கு போய் வந்ததுக்கு 1 கோடி ரூபாய் செலவு. 1 கோடி ரூபாய். இவர் 3000 வாங்காதுன்றாரு. இவரு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணின்னு இவர் 41 பேரை கொலை பண்ணிட்டு இவரா கேட்ட சிபிஐனுடைய விசாரணைக்கு போயிட்டு வந்து 1 கோடி செலவு பண்ணுவாரு. ஆனா ஏழை எளிய மக்களுக்கு திராவிட மாடல் அரசு, திமுக அரசு, முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் 3000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகை கொடுத்து இவர் வாங்காதன்றார். இவர் மட்டும் குற்றவாளியை சிபிஐ போயிட்டு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணார். எனவே சிபிஐ இவரு கேட்டாரு. சிபிஐ கூப்பிட்டு இவரை வந்துட்டு விசாரணை பண்ணாங்க. திரும்ப இன்னும் 19ஆம் தேதி வர சொல்லிடுறாங்க மாதிரி தெரியுது. இன்னொரு முறை வர சொல்லிடுறாங்க மாதிரி தெரியுது. கூப்பிடுவாங்க, 2 முறை கூப்பிடுவாங்க. ஏன்னா புஷ்ரி ஆனந்தன், ஆதவர்ஜுனா இவங்க எல்லாம் சொன்ன பதிலுக்கும் விஜய் சொல்லியிருக்கிற பதிலுக்கும் நிறைய டிஃபரன்ஸ், வித்தியாசம் வருது. இந்த ஆதவர்ஜுனா, புஷ்ரி ஆனந்த் இவங்க எல்லாம் சிபிஐ கூப்பிட்டு விசாரணை பண்ணாங்க. 3 நாள், 28, 29, 30 டிசம்பர் 3 நாள் விசாரணை பண்ணாங்க இல்லைங்களா? இவங்க சொன்ன விஷயத்துக்கும் விஜய் சொன்ன விஷயத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. இல்ல அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது வெளியே தெரிஞ்சிருக்காதுல்ல நமக்கு. இல்ல அப்படியே வர ஒரு செய்திகள் கசிர் தான் வெளியோ. ஆனா சிபிஐ என்ன கேள்வி கேட்டாங்கன்றது இவங்களும் வெளியே வந்து சொல்லக்கூடாது. சிபிஐ என்ன கேள்வி கேட்டாங்கன்றது இவங்களும் வெளியே சொல்லக்கூடாது. அவங்க 100 கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு சில விஷயம் வெளியே கசியும். என்ன சிபிஐ அதுல முக்கியமா என்ன கேட்டாங்கன்னா, நீ ஏன் 7 மணி நேரம் தாமதமா வந்த? இந்த டெத்து 41 பேர் கூட்ட நெரிசல் இறக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, நீ தாமதமா வந்ததுதான் காரணம். அது சிபிஐ அதை கேட்டிருக்காங்க. இது எல்லா மீடியால வந்துச்சு, பெரிய பெரிய மீடியால தான் வந்துச்சு. இது நீ 7 மணி நேரம் ஏன் தாமதமா வந்த? அது ஃபர்ஸ்ட் குற்றம். 2வது குற்றம், போலீஸ் உங்களுக்குன்னு ஒரு இடம் பிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. போலீஸ் ஒரு இடம் பிக்ஸ் பண்ணி கொடுக்குறதுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க, கூடுற கூட்டத்துக்கும் பாதுகாப்பு கொடுப்பாங்க. எந்த ஒரு வன்முறை நடக்காம அந்த இடத்துல நீ பிரச்சாரத்தை முடிச்சுட்டு உன்னை சேஃபா அமுச்சு வைப்பாங்க. அதனாலதான் போலீஸ் ஒரு இடத்த பிக்ஸ் பண்ணுது. நீ அந்த இடத்துல நிக்காம தள்ளி நீ ஒரு இடத்துக்கு போற, அது ஒரு காரணம். இன்னொன்னு, இவ்வளவு கூட்டம் கூடுதுன்னா அவங்களுக்கு நீ வந்து குடிக்கிற தண்ணி கொடுக்கணும், ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் பண்ணணும். ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் நீ பண்ணல. 7 மணி நேரமா உன்னுடைய பேச்சை கேட்கறதுக்கு உன்னுடைய கட்சிக்காரங்க வாகனம் வச்சு பக்கத்து இருக்கிற ஊருங்கள், பக்கத்து இருக்கிற கிராமங்கள், பக்கத்து இருக்கிற மாவட்டங்கள் இங்க இருந்து ஆட்களை கூப்பிட்டு வராங்க. சோ ஃபுட் அகாமடேஷன் பண்ணிருக்கணும். நீ வந்து அவங்களுக்கு சாப்பாடோட வசதி பண்ணிருக்கணும். நீ சாப்பாடும் கொடுக்கல, தண்ணியும் கொடுக்கல, சொன்ன நேரத்துக்கு வரல, போலீஸ் சொன்ன இடத்துல நீ பேசல. சோ இந்த மரணத்திற்கு இதுதான் முக்கியமான காரணம்ன்றத கேள்வி அவங்க கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியெல்லாம் அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க. அது நியாயமான கேள்வி தானே? அது ஆமா, கேட்க வேண்டிய நியாயமான கேள்வி தானே? ஆமா, அது கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாலும் நமக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லியிருக்காதாக ஒரு விஷயம் கட்சிது, கண்டிப்பா அந்த ஆள் சொல்லியிருப்பா. இதை திட்டமிட்டு மாநில சர்க்காருடைய சதி, இதுக்கு காரணம் மாநில சர்க்கார் தான் மாதிரி இந்த பழியை தூக்கி ஸ்டேட் கவர்மெண்ட் மேல அந்த ஆள் போட்டிருக்கான். ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இது காரணம்னு சொல்லி, மாநில அரசுதான் காரணம், தமிழ்நாடு அரசுதான் காரணம் அப்படின்னு சொல்லல. ஆனா அவங்களுக்குள்ளேயே அவங்க வந்து மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டாங்க, எல்லாத்துக்கும் காரணம் ஆதவர்ஜுனா தான் அப்படின்னு சொன்ன மாதிரி. இந்த வார்த்தை வந்து இது பரவலா பெரிய பெரிய பத்திரிகைகள் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு பதில் விஜய் அங்க சொல்லியிருக்காருன்றது இப்படிப்பட்ட பத்திரிகை செய்திகள் வந்திருக்குது. பத்திரிகையில இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் வந்திருக்குது, சோசியல் மீடியா வந்திருக்குது. அவங்கதான் ஓப்பனாவே சொன்னாங்களே மேடம், இவ்வளவு டீசென்டா முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் 41 பேர் இறந்த உடனே சோசியல் மீடியால நாட் ஓன்லி
இட்ஸ் நாட் ஓன்லி என்ன நேஷனல் இஷ்யூ, இன்டர்நேஷனல் இஷ்யூ. இது இந்த இஷ்யூ இன்டர்நேஷனல் இஷ்யூ. 41 பேர் இறந்து போனது. அப்போ விஜய் தான் இதுக்கு காரணம், டிவிகே கட்சி தான் காரணம் அப்படி என்னும்போது ஒரு தரப்புல என்ன சொல்றாங்க, இது மாண்புமிகு முன்னாள் அமைச்சர், கரூர் மாவட்ட திமுக செயலாளர், மண்டல பொறுப்பாளர் அண்ணன் செந்தில் பாலாஜியினுடைய சதின்னு சொல்லிட்டான். எப்படி செந்தில் பாலாஜி 10 நிமிஷம் நயனா நாகேந்திரன் அவர்கள் இப்போ ஒரு சமீபத்துல மேடையில கூட சொல்லியிருந்திருப்பாங்க, அமித்ஷா மேடையில இருக்கும் போதே சொல்லியிருந்திருப்பாங்க. அவங்க அப்படித்தானே சொல்லுவாங்க. அவன் பிஜேபி காரன் அப்படிதான் சொல்லுவான். அவன் திமுக எப்படி கார்னர் பண்றது? அரச குறை சொல்ல முடியாது, இப்படிதான் குறை சொல்ல முடியும். பிஜேபி காரன் அப்படிதான் சொல்லுவான். ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி அதான் சொன்ன, அப்படி போலீஸ் மேல தான் குறை சொன்ன எடப்பாடி பழனிசாமி கூட. பிஜேபி அப்படிதான் சொல்லுவான். ஆனா இதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, இப்படி பிரச்சனை நடந்ததுன்னா இதை ஹானரபிள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இதுல பாலிடிக்ஸ் பண்ணிருக்கணும்னா அழகா பாலிடிக்ஸ் பண்ணிருக்கலாம். இது திட்டமிட்டு விஜயும் டிவிகே கட்சியும் திட்டமிட்டு சதி பண்ணி 41 பேர் கொண்டு விட்டாங்க. இதனால அவங்க ஒரு விளம்பரம் தேடுறதுக்கு பாடுறா என் தலைவனை பார்க்க வந்த கூட்ட நெரிச்சல 41 பேர் இறந்துட்டாங்கன்னா அப்ப என் தலைவன் எவ்வளவு பெரிய தலைவன் அவன் காட்டுறதுக்கு இது வேணும் உங்க பண்ண சதின்னு சொல்லி இந்த பழிவு தூக்கி திமுக போட்டிருக்கலாம் யார் மேல, விஜய் மீது. அது குறித்து முதலமைச்சர் பேசிருக்கலாம். முதலமைச்சர் இல்லைன்னா கூட துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பேசிருக்கலாம். ஆனா தலைவர் தளபதி ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிடுறார். என்னன்னா, இதை யாரும் அரசியலாக்காதீங்க. அடுத்து என்ன சொல்றார் முதலமைச்சர் தலைவர் தளபதினா, எந்த சொந்த கட்சிக்காரன் ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவர் ஒரு கட்சி நிகழ்ச்சியில சொந்த கட்சிக்கார சாகிறத எந்த கட்சி தலைவனும் விரும்ப மாட்டான். அது எந்த கட்சினா இருக்கட்டும், ஆளுங்கட்சி எதிர்கட்சி நமக்கு ஆவாத கட்சியா இருக்கட்டும், ஒரு கட்சி தலைவர் அவன் கட்சி நிகழ்ச்சியில சொந்த கட்சிக்கார சாகிறத விரும்ப மாட்டான். அதே மாதிரி ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியில பொதுமக்கள் அரசியல் கட்சி நிகழ்ச்சியில அந்த பொதுமக்கள் சாகனம்ன்றது நிகழ்ச்சி நடத்த அரசியல் கட்சி விரும்பாது. எனவே இது கூட்ட நெரிச்சல்ல ஏற்பட்ட ஒரு விபத்து, இட்ஸ் அன் ஆக்சிடென்ட். இதை தயவு செஞ்சு அரசியலாக்காதீங்க. அந்த பாதிக்கப்பட்ட 41 பேர் உயிரிழந்த குடும்பத்திற்கு நம்ம துணை நிற்போம். இதை சோசியல் மீடியால ஒரு சிலர் வைரலா இதை விஷவத்தனமா பிரச்சாரம் பண்றாங்க, அப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு விஜய்க்கு ஆதரவாதான் அந்த இடத்துல ஸ்டேட்மெண்டா தலைவர் தளபதி வெளியிட்டார். உடனே ஆதவர்ஜனா என்ன பண்றாங்க, திருட்டுல அடிச்சுட்டு இருக்கிறவன் செந்தில் பாலாஜி சதி என்றான். விஜயனுடைய உத்தரவு இல்லாம அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஆதவர்ஜனா ரிலீஸ் பண்ண மாட்டான். செந்தில் பாலாஜி சதி என்றான். இது போலீஸ் சரியா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்றான். பழிய தூக்கி போலீஸ் மேல போடுறான், செந்தில் பாலாஜி மேல போடுறான், அதே திமுக மேல கவர்மெண்ட் மேல போடுறான். கவர்மெண்ட் மேல இந்த பழிய தூக்கி போடுறான். அப்படி போடும் போது அப்பயா விஜய் இந்த விஷயத்தை ஏன் விஜய் அங்க பேசிருக்க மாட்டான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதால பேசிருப்பாங்க. அதுதான் பத்திரிகையில செய்தியா வந்துச்சு. இப்படிதான் சொன்னாரு உள்ளன்னு சொல்லிட்டு. இதுதான் காரணம். இது காரணம் இதான் சொல்லி இதான் சொன்னாங்க. இவர் விசாரணைக்காக டெல்லிக்கு போகும்போது வானதி ஸ்ரீனிவாசன் நீங்க பயப்படாம போயிட்டு வாங்க, நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை சொல்லி அனுப்பியிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி சிபிஐ பாஜகவோட கைக்குள்ளியா இருக்குன்னு விஜய் தான் சொன்னாரு. இப்ப பாஜகவே அவருக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பியிருக்காங்க. அப்படின்னா இந்த விஷயங்களுக்கு பின்னாடி எல்லாமே பாஜக இருக்குதா? பாஜகவோட அந்த உருட்டு மிரட்டல்களுக்கு எல்லாம் விஜய் அடி பணிவாரா? ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன், லிரிக்ஸ், மியூசிக் டைரக்டர், ஆளினால் எல்லாம் பாஜக தான். எல்லாமே பாஜக தான் மேடம். இப்ப என்னன்னா, இது ஒரு உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, ரங்கராஜ் பாண்டே உங்களுக்கு தெரியல, ரங்கராஜ் பாண்டே நெறியாளர், பத்திரிகையாளர், 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில பேசுறாரு ரங்கராஜ் பாண்டே. நீங்க சொல்லிதான் பாவம் விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு, கடைசியில அவரையே சிக்கல்ல மாட்டி விட்டீங்களேன்னு ரங்கராஜ் பாண்டே ஒரு வார்த்தையை பதிவு பண்றாரு. ரங்கராஜ் பாண்டே யாருன்னு கேட்டீங்கன்னா, பக்க RSS பர்சன், trained by RSS. பக்கா 100% is an RSS person. RSS journalist. பத்திரிகையாளருடைய நண்பர் தான், பத்திரிகையாளர் தான், பக்கா RSS. கண்மூடித்தனமான பிஜேபி ஆதரவாளர், RSS ஆதரவாளர். ஆனா ஒரு சில நேரத்துல உண்மை அந்தாலும் பேசுவார். நீ சொல்லிதான் கட்சி ஆரம்பிச்சான் அந்தால் விஜய், அந்தாலே சிக்கல்ல மாட்டி விட்டீங்களேன்ற மாதிரி அந்தால் பேசினார்னா, பிஜேபி சொல்லிதான் விஜய் கட்சி ஆரம்பிச்சு. பிஜேபி சொல்லிதான் நீ இப்ப உனக்கு வயசு 49 வயசு 50 வயசு ஆக போகுது, இப்ப நீ கட்சி ஆரம்பிச்சுதான் நீ ஒன்னு அச்சீவ் பண்ண முடியும். இப்ப நீ கட்சி ஆரம்பின்னு சொல்லி பிஜேபி சொல்லிதான் கட்சி ஆரம்பிச்சு. நாங்க ஏடிஎம் கூட கூட்டணி போவோம். அமித்ஷா சொன்னது, நாங்க ஏடிஎம் கூட கூட்டணி போவோம். ஏன்னு கேட்டா, இப்ப நாங்க ஒரு கட்சியை பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே காலி பண்ணிட்டோம். அப்பம் புள்ளி சண்டை விட்டு இப்ப அந்த கட்சி முடிஞ்சு போச்சு. அந்த கட்சி முடிஞ்சிடுச்சு இப்போ ஆச்சுங்களா. அது ஒரு அப்பம் ஒரு பக்கம், புள்ள ஒரு பக்கம் ஆகி போச்சு.
அடுத்து நாங்க பிஜேபி உள்ள நுழையலன்னா இப்போ தலைமை இல்லாத ஒரு கட்சி எதுன்னு கேட்டா தொண்டன் தத்தளிக்கிறான். தலைமை இல்ல, தலைமை சரியில்லை, ஏடிஎம்கே. சோ நாங்க ஏடிஎம்கே அடிச்சு காலி பண்ணோம். நாங்க ஏடிஎம் கூட கூட்டணி போய் ஏடிஎம்கே கேப்சர் பண்றோம். நீ ஏடிஎம்கே கூட கூட்டணி வராத, நீ தனியா கட்சி நடத்து, அப்புறமா எல்லாம் ஒன்னா இல்லான்னு பிஜேபியினுடைய பிரான்ச் தான் விஜயனுடைய டிவிடிகே. அந்த ஐடியால தான் கட்சி ஆரம்பிக்க சொன்னாங்க. அப்புறமா என்ன ஆயிடுச்சு, ஒரு கட்டத்தில் இப்ப தேர்தல் நெருங்கும் போது இந்த முறை திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, இந்த முறை திமுக ஆட்சிக்கு வந்து திரியும் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு நம்ம அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. சோ இந்த முறை டிஎம்கேவே காலி பண்ணி ஆகணும். என்ன பண்ணலாம், எவ்வளவு பணம் சொல்ல பண்ணாலும் திரு ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது. உதயநிதி ஸ்டாலினுக்கு மக்கள்கிட்ட நல்ல பேர் இருக்குது, கவர்மெண்ட்டுக்கு நல்ல பேர் இருக்குது, அதுவும் பெண்களிடத்துல இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கம் நல்ல பேர் இருக்குது. சோ என்ன பண்றது, ரைட், இப்போ நமக்கு ஓட் பேங்க், நமக்கு வாக்கு வங்கி அதிகரிக்கணும். இப்ப இந்த பிஜேபி, ஏடிஎம்கே, இப்ப அந்த அன்புமணியை கூட சேர்த்துக்கிறாங்க. இதெல்லாம் இருந்தா திமுக ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, விஜய்க்கு இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்னுடைய செல்வாக்கு இருக்குது. விஜய் நம்ம பக்கம் வந்துட்டா திமுக ஈஸியா வீழ்த்திடலான்னு விஜயை இவங்க கூப்பிடுறாங்க வந்து ஏடிஎம்கே கூட்டத்தில் சேரணும். அந்த ஆள் ஒத்துக்கல. நீ என்ன சொன்ன, என்ன கட்சி ஆரம்பிக்கும் போது நீ தனியா நின்று நீ தனியா தேர்தலை சந்தி, நான் அவங்க கூட இருக்கிறேன்ற. இப்ப நீ அவங்ககிட்ட என்ன கூப்பிடுறன்னா, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆகிறதுக்கு நடிகர் விஜய் ஆகிய நானு ஒரு தமிழக வெட்டு கழகம் டிவிக்கு கட்சி ஆரம்பிச்சனா முடியாத அண்ணவேதான். சோ இவனை எப்படி ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆளே சிக்கிக்கலாம். 41 பேர் அந்த விபத்து, அந்த பிரச்சாரத்தில் 41 பேர் இறந்து போனதுல வாலண்டரி விஜயே சிக்கிக்கணும், சிக்கியாச்சு. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு படம், ஜனநாயக படம் ஒண்ணு எடுக்கிறாங்க. அந்த படம் என் கடைசி படம்னு இருந்தாலும் சொல்றோம். அந்த படத்துல அரசியல், முழுக்க அரசியல், இவர் பெரிய தலைவரா இவ வரப்போற நாட்டுக்குன்றது அந்த படத்துல இவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அந்த படத்தை என்ன பண்றான், இந்த படம் ரிலீஸ் ஆனா இவன் இன்னும் ஒரு பேசப்படுற நபரா வந்துருவான் தமிழ்நாட்டுல. சரி, அந்த படத்துக்கு என்ன பண்றாங்க, சென்சார் போர்டு வச்சு அந்த படத்தை வந்துட்டு சென்சார் போர்டுல அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றது தடை விதிக்கிறான். பண்றது யாரு, பிஜேபி. சென்சார் போர்டு யார் கண்ட்ரோல் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்டா. அவருக்கு வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா, அப்பா அவங்க இந்த ஒரு ஐடியா வேற. அப்ப நீ தனியா நில்ல, நாங்க ஏடிஎம் கூட நிக்கிறோம், எப்படி திமுக ஆட்சிக்கு வர போது நாங்க ஏடிஎம் ஆட்சி காலி பண்ணிடுறோம், நீ தனியாவே நில்லன்னாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன கான்செப்ட்னா, இன்னும் ஒரு 5 வருஷம் காத்துட்டு இருக்கணுமா, நம்ம எம்எல்ஏ ஒரு 15 பேர் 20 பேர் உள்ள போனோம், அதுக்கு இப்ப ஒரு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்னா வேலைக்கு ஆகாது, இப்பவே நம்ம உள்ள போய் ஆகணும். இப்பவே உள்ள போனாதான் அடுத்த எம்பி எலெக்ஷன் நம்ம ஒரு 4 எம்பியா ஜெயிக்க முடியும். அதனால இப்பயே வந்துரு, எலெக்ஷன் சந்திப்போம், அதுக்கடுத்து சிஎம் யாரும் முடிவு பண்ணிக்கும். இந்த முறை எடப்பாடி சிஎம் இருந்தால் அடுத்த முறை நீ சிஎம் ஆயிக்கோ. இவனுங்களாம் முடிவு பண்ணிக்கிறானுங்க. இவனுக்கு வட மாநிலம் நினைச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. அதனால என்ன பண்ணா, இப்ப அவனை கூப்பிட்டான், அவன் வரமாட்டான்றான். எனக்கு கொள்கை எதிரி நீ என்றான், அவன் வரமாட்டான்றான். அவனும் ஃப்ராடு தான். விஜய் கூட பிஜேபி சொல்றா கட்சி ஆரம்பிச்சு, அவனும் சங்கிதா, பிஜேபியுடைய பிரான்ச். ஆனா இப்ப வரமாட்டேன், கூட்டணி வரமாட்டேன், எடப்பாடி நான் கட்சி ஆரம்பிச்சு எடப்பாடி பழனிசாமி நான் சிஎம் ஆக்க மாட்டான் அந்த விஜய் சொல்றான். யாரு அந்த விஜய் சொல்றான். அதனால இந்த மிரட்டுறதுக்கு ஜனநாயக படம் ஒண்ணு மாட்டிச்சு. அது சென்சார் போர்டுல போய் அதை நிறுத்திட்டான். அந்த படத்தை கோர்ட்டுக்கு போறாங்க, அது கோர்ட்ல நடக்குது. நேத்தா அந்த கேஸே நம்பர் ஆகுது. இவன் சிபிஐ விசாரணைக்கு போன பிறகுதான் விஜய் தரப்பில் போடப்பட்ட வழக்கு நேத்தா நம்பர் ஆயிருக்கு, கோர்ட்ல நேத்தா நம்பர் ஆகுது. இந்த ஜனநாயக படம் ரிலீஸ் பண்ண விடாம அவங்க வந்து நிறுத்துறாங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 18 நிமிஷம் 19 நிமிஷம் அந்த படத்துல காட்சிகளை கட் பண்ண சொல்றான். அது கட் பண்ண படமே கிடையாது. இவனுக்கு என்ன பண்றானுங்க, இந்த பழியை தூக்கி திமுக மேல போடுறாங்க. யாரு, இந்த டிவிகே கட்சி, அந்த கட்சிக்காரன் இந்த பழியை தூக்கி திமுக மேல போடுறான். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மீது போடுறான். இவங்கதான் தணிக்கை குழு சொன்னாங்க. தணிக்கை குழு நாங்க சொல்லியா கேட்போம். இன்னும் சொல்ல போனா பராசக்தி படத்திலே பல காட்சிகள் நீக்கப்பட்டிருக்கிறது. சென்சார் போர்டு நாங்க சொல்லி கேட்கிறான்னா, இப்ப பராசக்தி திமுக எடுத்த படம் சொல்றாங்க. அது ஒரு மொழிப்போர் வரலாறு தான் அந்த படம். அது ஒரு காதல் படமோ, ஒரு ரிவேஞ்ச் படமோ, ஒரு ஆக்ஷன் மூவியோ, ஒரு த்ரில்லர் மூவியோ கிடையாது. பராசக்தி வந்து தமிழ் மொழிக்காக அன்னைக்கு அந்த மொழி போராட்டத்துல இந்தி எதிர்த்து எப்படியெல்லாம் மொழி போராட்டம் நடந்துச்சு, அந்த மொழி போராட்டத்தினுடைய வரலாறு தான் பராசக்தி. இந்த படத்துக்கு வந்து திமுக படம்ன்ற அப்படியே கூட வச்சுக்கோ. அப்ப அந்த படத்துல பல காட்சிகள், அண்ணா குறித்து பல காட்சிகள், ஒரு என்கவுண்டர் எல்லாம் வரும் அந்த காலத்திலேயே. அந்த பல காட்சிகள் அங்க வந்து சென்சார் பண்ணிட்டான், சென்சார் போர்டு எடிட் பண்ணிட்டான். பராசக்தி எடிட் தான் பண்ணிருக்கான், அப்புறமா தான் வெளியிட்டாங்க. சோ இந்த ஜனநாயக படத்தை
ரிலீஸ் பண்ண விடாம தடுக்கிறது யாருன்னு கேட்டா பிஜேபி கவர்மெண்ட். இந்த வகையில அவனை பிளாக்மெயில் பண்றாங்க. யார? விஜய பிளாக்மெயில் பண்றாங்க. ரிலீஸ் இல்ல டேட் தள்ளி தள்ளி பராசக்தி படம் போகுது. அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாவே காங்கிரஸுக்கு அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு படமா தான் நான் பாக்குறேன். சோ அப்படி இருக்கும்போது அது பிஜேபிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஃப்ரீ கேன்வாஸ் இல்ல, அதனால அவங்க அதை வெளியிட்டு இருப்பாங்க. இல்ல மேடம், நீங்க சொல்ற மாதிரி கூட எடுத்துங்க. அவன் சொல்ற காட்சியெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம். விஜய்ல நிறைய வருது. விஜய் படத்துல அவன் தான் விஜய டார்ச்சர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டானே. விஜய் அவன் தான் டார்ச்சர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். அவன் படம் ரிலீஸ் பண்ண விட மாட்டான்றான். படம் இப்ப எங்களை கூப்பிட முடியுமா? அவன் திமுக கூப்பிட முடியுமா? எதெல்லாம் கட் பண்ண முடியுமோ அதெல்லாம் கட் பண்ண. நீங்க காங்கிரஸ வந்து அட்டாக் பண்ற மாதிரி இருக்குது. இது பரவலா எல்லாரும் பேசுறாங்க. பராசக்தி படத்துல காங்கிரஸ் அட்டாக் பண்ற மாதிரி தான் அந்த படம் இருக்குதுன்னு படம் நீங்க பாத்தீங்களா? பார்த்தோம். படம் நீங்க பாத்தீங்களா சகோதரி? பாத்தீங்களா? ரைட். பார்த்ததுனாலதான் சொல்றேன். அதுல வந்து அந்த காங்கிரஸ் காலத்துல அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்திய கொண்டு வந்தது காங்கிரஸ் தானே. இப்ப காங்கிரஸ் விட்டுடுங்க. அன்னைக்கு திமுகவுக்கு ஜென்ம விரோதி. இப்ப பிஜேபி ஏடிஎம்கே மாதிரி அதை விட பயங்கரமான விரோதி அந்த காலத்துல காங்கிரஸ். காங்கிரஸ் எல்லா பிராமணர் ஆதிக்கம். ராஜகோபாலாச்சாரி, பக்தவச்சலம் எல்லாம் அதாவது பயங்கரமான பிராமணியர் ஆதிக்கம். அன்னைக்கு பிராமணிய ஆதிக்கம் பண்ணும் போதே சமஸ்கிருதம் இந்தி தான் முக்கியம். அப்ப இந்தியை திணிச்சாங்க. இந்தி கட்டாயாக்கப்பட்டது. இந்தி கட்டாயாக்கப்பட்ட போதுதான் அன்னைக்கு மாணவர்கள் மொழி போராட்டத்தின் மூலமாக களத்திற்கு வந்தார்கள். அதுலதான் தலைவர் கலைஞர் 16 வயதில் கால்சட்டை போட்ட மாணவனாய் திருவாரூர் வீதியிலே பள்ளி மாணவனாக இருக்கிறார். திருவாரூர் வீதியிலே தமிழ் கொடி ஏந்தி இந்தி என தேடி வந்த பெண்ணே கேள், நீ நாடி வந்த கோலை உள்ள நாடு இதுவென 16 வயதில் கால்சட்டை போட்ட மாணவனாய் கலைஞர் மொழி போராட்டத்துக்கு வரார். சோ அப்போ ஒரு மொழி போராட்டம் போது காங்கிரஸ் கவர்மெண்ட்டை எதிர்த்து தான் நம்ம மொழி போராட்டமே நடத்தணும். கிட்டத்தட்ட 26 பேரை 27 பேரை சுட்டு சாகடிச்சாங்க. அதுதான் ஜனவரி 25ஆம் தேதி மொழிப்போர் தியாகிகள் நாள்னு வரும். திமுக சார்பா மொழிப்போர் தியாகிகள் கூட்டங்கள்லாம் நடக்கும். அப்ப காங்கிரஸ் கவர்மெண்ட் அப்ப காங்கிரஸ் அதை பண்ணிச்சு. நான் சொல்றது அன்னைக்கு காங்கிரஸ். சோ அதை நம்ம உண்மையை எடுத்து காட்டணும். அன்னைக்கு நடந்த சம்பவம். காங்கிரஸ் இன்னைக்கு திமுக காங்கிரஸ் நம்ம கூட்டணியில் இருக்கிறோம். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறோம். அன்னைக்கு அதான் உண்மையான நிலைமை. அன்னைக்கு நிலைமை அதுதான். அன்னைக்கு காங்கிரஸ் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ததும் காங்கிரஸ் தான். ஆல் இந்தியா லெவல்ல ஆட்சி பண்ணதும் காங்கிரஸ் தான். அன்னைக்கு காங்கிரஸ் இந்தியா முழுவதும் இந்தியை வந்து கம்பல்சரி ஆக்கினாங்க. நம்ம தமிழ்நாட்டுல அதை ஏத்துக்கல. தமிழ்நாட்டுல இந்தியை நம்ம ஏத்துக்கல. இந்தியை எதிர்த்து கடுமையா போராடணும். அப்ப காங்கிரஸ் கவர்மெண்ட் போது நம்ம யாரை எதிர்த்து போராடணும்? காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் எதிர்த்து போராடணும். நம்ம மொழியை நம்ம காப்பாற்றணும். அந்நிய மொழியை நம்ம நாட்டுக்குள்ள விடக்கூடாது. தமிழ் மண்ணில் தமிழ் மொழிக்கு தான் முக்கியத்துவம் இருக்கணும். அதனால அந்த மொழி போராட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மொழி போராட்டம் நடந்தது. திமுக இருக்கிற ஒரு மிகப்பெரிய வரலாறு தமிழ் மொழியை காத்தது திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர். அதுதான் அந்த படத்துல சொல்லப்படுது. காங்கிரஸை டேமேஜ் பண்ணோன்றது இல்ல. அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சு. சோ அந்த படம் பார்க்கும்போது காங்கிரஸை வந்துட்டு டேமேஜ் பண்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். அந்த மொழி போராட்டத்தின் வரலாறை இன்றைய இளைய தலைமுறைக்கு எடுத்து வைத்து இளைய தலைமுறைக்கு நம் மொழியினுக்காக யாரெல்லாம் எப்படி எல்லாம் போராடினாங்கன்றத எடுத்து காட்டுறதுதான் பராசக்தி. அதுதான் பராசக்தி. அதே இவங்க சொல்றாங்க காங்கிரஸ் இவங்க எதிர்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நாங்க ஏன் காங்கிரஸ் எதிர்க்க போறோம்? அது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் பராசக்தி. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். சிபிஎஸ்சி அப்படிங்கிறது பாஜகவோட கட்டுப்பாட்டுல இருந்தது அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரியே பராசக்திக்குமே வந்துட்டு அது வந்து சென்சார் கட் பண்ணிருக்கணும், அதையுமே வெளியிட்டு இருக்க கூடாது. அதை வெளியிட்டு இருக்காங்க. ஆனா ஜனநாயகன் வந்து தடை பண்ணியிருக்காங்க. இதனால வந்துட்டு சிபிஎஸ்சி பாஜகவோட கைக்குள் இல்ல அப்படின்னு நேற்று கஸ்தூரியுமே ஒரு பேட்டியில பேசியிருப்பாங்க. எந்த கஸ்தூரி சொல்றீங்க? சுதந்திர போராட்ட தியாகியா? யாரு? எந்த கஸ்தூரிமா சொல்லுங்க. நீங்க தானே கேள்வி கேட்டீங்க. அந்த நடிகையா? அதெல்லாம் ஒரு ஆளு. அது பேசுற பேச்சுக்கு நீங்க கேள்வி கேட்கறீங்களா? நான் 30 வருஷமா 32 வருஷமா திமுக மாடியில பேசுறேன். 16 வயசு பையில இருந்து. அதெல்லாம் எனக்கே ஈக்குவல் கிடையாது. ஏங்க ஒண்ணு சொல்லட்டுங்களா? இல்ல ஈக்குவல் கிடையாது அப்படிங்கறத தாண்டி நீங்க சொன்ன கருத்துக்கு எதிர்மாறா அவங்க வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அதாவது சிபிஎஸ்சி வந்து பாஜகவோட கைக்குள்ளியா செயல்படுது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. முதலமைச்சர் அவர்களுமே அந்த இதான் சொல்லியிருந்தாங்க. சிபிஐ இடி இந்த வரிசையில வந்து சிபிஎஸ்சியுமே இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை அப்படியே நம்ம பார்க்கலாமா? ஆமா. அதாவது முதலமைச்சர் அதாவது என்னன்னா இப்ப இந்த படம் ஜனநாயக படம் ரிலீஸ் பண்ண உடல முட்டா பசங்க இந்த தமிழ்நாட்டுல அந்த டிவி கேளுகிற தற்கூரிங்க இதை திமுக மீது பழி தூக்கி போடுறான். ஆனா முதலமைச்சர் யாருக்கு ஆதரவா பேசியிருக்காரு? ஏன்டா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்ற? ஜனநாயக படத்தை ஏன் ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்ற? சென்சார் போர்டு போயிட்டு நீ உன்னுடைய காட்சிகள்லாம் கட் பண்ற, அந்த படத்தை ரிலீஸ் பண்ணு. அதை விட்டு நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் போய் சென்சார் போர்டை கூட உன் கண்ட்ரோல் எடுத்துக்கிற?
நீயா சென்ட்ரல் போர்ட்ல ஆதிக்கம் பண்ற? சென்சார் போர்டா இருக்கட்டும், இடியா இருக்கட்டும், அந்த ஐடி, அமலாக்கத்துறை, எலெக்ஷன் கமிஷனு, சிபிஐ, நீதிமன்றம், இதெல்லாம் சுதந்திரமா செயல்படணும். இதெல்லாம் சுதந்திரமா செயல்படணும். இதுல நீ ஏன்டா தலையிட்டு இதுல ஏன் படம் ரிலீஸ் பண்ணாம இதை வச்சு நீ உனக்கு ஆகாதவங்கள நீ பழி வாங்குவான்னு முதலமைச்சர் கண்டனம் தெரிவிச்சாரா இல்லையா? அப்ப அந்த இடத்துல விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க தான் அர்த்தம். ஆனா அரசியல் வேற மேடம், அரசியல் வேற. இது நீ சினிமாவை வந்துட்டு வர வேணாம், சர்வாதிகாரம் தானே அது, சர்வாதிகாரம் தானே. அவன் படத்தை ரிலீஸ் பண்ண விடக்கூடாதுன்றதுக்கு என்ன காரணம் போது நான் ஓப்பனா சொல்லிட்டு போறேன். அவன் ஏதோ உனக்கிட்ட எதிர்பார்க்கறான், உன்னை பிளாக்மெயில் பண்றான். பிஜேபி உன்னை பிளாக்மெயில் பண்றான். இன்னைக்கு கோர்ட்ல அவன் சொல்றதான் கேட்டான். அப்படி ஆகி போச்சு எல்லாமே. இன்னைக்கு RSS இந்த நாடே குட்டிச்சவரா போச்சு. இன்னொரு முறை அவன் ஆட்சிக்கு வந்துட்டானா இனிமே தேர்தலே இருக்காது. டைரக்டா அவனுங்களே பிரதமரை நியமிச்சுக்குவானுங்க, MP அவங்களே நியமிச்சுக்குவானுங்க, முதலமைச்சர் அவங்களே நியமிச்சுக்குவானுங்க, சட்டத்தை மாத்திருவான் சங்கி பசங்க. அவன் த்ரெட்டன் பண்றான். ஆமா, ஏன் நான் கேக்குறேன், விஜய் இதே விஜய் கேக்குறேன், அவன் ஸ்டாலின் சார் என்ற, ஸ்டாலின் அங்கிள் என்ற, தீய சக்தி என்ற, குடும்பம் கொள்ளடிக்குதுன்னு பேசுறிய, நான் விஜய கேக்குறேன், உனக்கு தைரியம் இருந்தா பிஜேபி கவர்மெண்ட் எதிர்த்து பேசுறான். நீ கையில சென்சார் போர்டு கையில வச்சுன்னு என் படத்தை ரிலீஸ் பண்ணாத விடுற பிஜேபி, தைரியம் வந்தா வாடா தேர்தலில் மோதி பார்க்கலாம். என் படத்தை ஏன்டா ரிலீஸ் பண்ண மாட்டேன்ற? நான் பிஜேபியை கண்டிக்கிறேன், பிரதமர் மோடியை கண்டிக்கிறேன், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டிக்கிறேன், தணிக்கை குழுவை சென்சார் போர்டை கண்டிக்கிறேன். ஏன்டா படத்தை நிறுத்துறேன்னு தைரியம் இருந்தா விஜய்க்கு, தைரியம் இருந்தா விஜய்க்கு பிஜேபி எடுத்து பேசு. கொள்கை ரீதியா நீங்க பிஜேபி எதிரின்னு சொல்லிட்டு அதோட முடிச்சுக்கிறேன். இந்த படம் ரிலீஸ் ஆகாததுக்கு காரணமே யாருன்னு கேட்டா பிஜேபி தான். வேணும்னு என்ன பழி வாங்குறான், என் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்றான். இந்த படம் ரிலீஸ் ஆனா எனக்கு இன்னும் செல்வாக்கு அதிகமாகும், அதனால என் படத்தை ரிலீஸ் பண்ணாம தடுக்கிறதே பிஜேபி தான், பிரதமர் தான், உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான். கண்டிக்க ஒண்ணு தைரியம் இருக்குதாடா, அதை கண்டிப்பியா? கண்டிக்க மாட்டேன். நீங்க திமுக கிட்ட தான் ஒரு வேணா இயேசு புத்தர் காந்தி வழியில ஒரு அரசியல் பண்ற, ஆட்சி நடத்துற ஒரு முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின். அதனாலதான் இங்க நீ பேசுகிற. ஜெயலலிதான் ஒரு பொம்பளை உயிரோடு இருந்தா இவெல்லாம் கட்சி ஆரம்பிச்சுக்க மாட்டான். அன்னைக்கு போய் நின்னே தலைவா படத்துக்கு, நான் விஜய கேக்குறேன், அன்னைக்கு தலைவா படத்துக்கு போய் கொடநாட்டுல போய் நிக்கல ஜெயலலிதா கிட்ட அப்பனும் புள்ளியும் விஜயும் அவங்க அப்பா சந்திரசேகரும் இப்படி நின்னீங்களே, இப்படி நின்னீங்களே. அந்த பொம்பளை ஜெயலலிதா, மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா இந்த காட்சிகளை கட் பண்ணிட்டு வாடான்னாங்க. சென்சார் படங்கள்லாம் போல இவனுங்களே உட்காந்து ஸ்டுடியோல கட் பண்ணிட்டு ஜெயலலிதா படத்தை போட்டு காமிச்சாங்க. ஜெயலலிதா பார்த்துட்டு ஓகே அன்னதான் தலைவா படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா சர்வாதிகாரியாக தலைவர் தளபதி ஆட்சி நடத்தவில்லை, ஒரு ஜனநாயக தலைவனாக ஆட்சி நடத்துற காரணத்தால் தான் இப்படி கண்டம் எல்லாம் பேசுறான். இப்ப பிஜேபி உன்னை தட்டன் பண்றான். உனக்கும் குரல் கொடுக்குறது யாருன்னு கேட்டா தலைவர் தளபதி ஸ்டாலின். பிஜேபி தட்டன் பண்றான், அவனை எதிர்க்கு ஒண்ணு ஸ்ட்ரென்த்துக்குதா? சிபிஐ வேட என்ன ஒண்ணா நடக்கலாம் மேடம். இப்ப இது சிபிஐ நினைச்சிச்சுன்னா விஜய் அடுத்த சம்மனை கூப்பிட்டுருக்காங்க, கம்மிங் 9th என்னவோ 9ஆம் தேதியோ 9 எப்பயோ கூப்பிட போறாங்க, திருப்பி கூப்பிட்டு 19th கூப்பிட்டிருக்கதாக ஒரு தகவல் இருக்கு. ஒரு தகவல் கன்ஃபார்மா இல்ல, ஒரு கன்ஃபார்ம். சரி, இன்னொரு முறை கண்டிப்பா கூப்பிடுவாங்க, இன்னும் ஃபைனலைஸ் ஆகல இல்ல. இன்னொரு முறை கூப்பிட்டு விசாரணை பண்ணும்போது சிபிஐ முடிச்சிச்சுன்னா உன்னை வெளியே விட்டா சாட்சி கழிச்சிடுவேன், திகார்ல கொண்டு போட்டுடலாம். நேத்தே திகார்ல இருந்து போலீஸ் வந்திருக்கிறாங்க சிபிஐ ஆபீஸ், தெரியுமா உங்களுக்கு? எல்லா ஸ்டேட் போலீஸ் இருப்பாங்க மேடம் டெல்லியில, எல்லா ஸ்டேட் போலீஸ் இருப்பாங்க. இப்போ ஆந்திரால இருந்து ஒருத்தரை வந்து சிபிஐ ஒரு விசாரணை கூப்பிடுதுன்னா அங்க ஆந்திரா ஸ்டேட் போலீஸ் இருக்கும், திகார் ஜெயில எல்லா ஸ்டேட் போலீஸ் இருப்பாங்க. நேற்று திகார் ஜெயில இருந்து போலீஸ் வந்திருக்கு, அந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஒரு வருஷம் எதுக்கும் முன்னெச்சரிக்கையா வர சொல்லுவாங்க. அடுத்த இன்வெஸ்டிகேஷனுக்கு சிபிஐ கூப்பிடும் போது விஜய் அங்க போகும்போது சிபிஐ நினைச்சிச்சுன்னா அமித்ஷா கூப்பிட்டு இவன் நமக்கு செட் ஆக மாட்டான், தீ உள்ள போறானா தீ உள்ள போட்டுவாங்க, யாரும் ஒண்ணும் பேச முடியாது. அழகா ஏறா வண்டியில திரும்பி உள்ள தேடுவாங்க. ஒண்ணுமே இல்லாம என்ன திமுக துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் 2G கேஸ்ல ஒண்ணுமே இல்லாம 1 வருஷம் அண்ணன் ராஜா ஜெயில இருந்தாரு, திகார் ஜெயில. அண்ணன் ராஜா, அக்கா கனிமொழி, அந்த வழக்கு தொடர்புடையவர்கள் ஒண்ணுமே இல்ல, விசாரணை தான் பண்றாங்க. 1 வருஷம் தாங்க திகார் ஜெயில, 1 வருஷம் வச்சிருந்தாங்க. அப்புறமா வெளியே வந்தாங்க. அப்புறமா அந்த கேஸ தள்ளுபடி ஆயிடுச்சு. அது ஒரு போக்கஸ் கேஸ், எந்த தப்பும் பண்ணல, இவங்க சலுகை கொடுத்தாங்க, இவங்க எந்த தப்பும் பண்ணலன்னு தீர்ப்பு வந்துருச்சு. அந்த மாதிரி சிபிஐ நினைச்சிச்சுன்னா பிஜேபிங்க அவன் RSS பாப்பாங்க. அவன் நினைச்சா அடுத்த முறை சிபிஐ டெல்லி கூடும்போது விஜயத்துக்கு உள்ள போடலாம். இப்போ இதுக்குள்ள விஜய் கிட்ட பேரம் பேசுவாங்க. அடுத்தது பாருங்க, விஜய் கிட்ட பேரம் பேசுவாங்க.
நன்றி சார். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத தொடர்ந்து தெரிஞ்சுக்குவோம். இணைந்திருங்க. நன்றி.